திரைத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள், இந்த குற்றங்கள் நிகழ்ந்துள்ளே இருக்கு. எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது. அதான் என்னுடைய கருத்து. இங்க பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க பெண்களை காப்பாத்த போறீங்களா? சும்மா உங்ககிட்ட இருந்துதான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாத்தணும். என்ன ராக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க? எது மாமனா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது. அதான் என்னுடைய கருத்து. உன் வாழ்க்கைய நோண்டி பார்த்தா நாறுது. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க? How do I tell you? அதாவது நீங்க விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கைய 14 வருஷமா சீரழிச்சு, நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி, என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவனா நீ? தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாம தூக்கி கர்நாடகால அநியாயமா போட்டீங்களே, அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. ஏயா வந்ததும் சுத்தத்தை பத்தி வாய் கிளிய பேசுன, வேற எது கிளியணுங்கிறேன்? இப்ப எது கிளியுதுன்னு பாரு. ஏய் முனுசாமி, மாடசாமி, குப்புசாமி. யார் நல்லி குப்புசாமியா? இல்ல, உன் நல்லி எலும்பு எடுக்க வர குப்புசாமி. விஜயலட்சுமி மட்டும்தான் ஊருக்கு தெரிஞ்சது, தெரியாது எவ்வளவு இருக்கு. ஈழத்துல இன்னொரு பெண்ணை நாளைக்கு அவங்க நல்லபடியா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல. உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. அவங்களும் அதனாலதான் வெளில வராம இருக்காங்க. இல்லன்னா இவனெல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. காம பிசாசு. டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்ட கெட்டுக்கு 3 பொண்டாட்டியா? இப்ப மருத்துவமனையில கல்கத்தால படிச்சுக்கிட்டு இருந்த, வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு, தொடர்ச்சியே நடக்குது. எந்த வகையில உங்களுக்கு யோகிதா இருக்கிற ஊர்ல பேசுறதுக்கு? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இவரு உங்க கட்சிக்காரர் தானே? என்ன சொன்னீங்க? பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய். எங்கடா அவன் போடுறான்? போட்டியா? யார் நீங்களா போட்டீங்க? அப்படி எதுவும் தெரியல. அவர் இறந்துட்டாரு. நாங்க என்ன எதிர்பார்த்தோன்னா, ஒரு மான தமிழனா மேடையில் இப்படி பேசுறாரு, அந்த விஷயம் கேட்ட பிறகு எங்கடா அவன் போடுறான்? போட்டியா? போட்டிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு உண்மையான சூழல் நடந்தா என் மாமா என்ன சொல்லுவார்னா, அது உரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்குது, காவல்துறை கைது செய்திருக்குது, அதுல ஒன்றும் கருத்து இல்லை. கருத்து கூட சொல்ல மாட்டாங்க மனுஷன். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? 2008ல நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே, அப்ப என்ன மிஸ்டர் சீமா நீங்க பண்ணீங்க? என்னை காப்பாத்தீங்களா? அதே ஆபீஸ்ல வச்சு என்னை என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே. வேலை கேட்டு வந்த பொண்ண மாசமாகணும் பாடுங்க. அவன் 6 முறை நீங்க பிணையில இருக்கும் போது கூட மதுரையில நான் தேவைப்பட்டேன், அதை மறந்துட்டீங்களா? நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்ப நீங்க தான் இவளை ரேப் பண்ணீங்க. ஆமா. இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு 50,000 ரூபாய் கொடுத்துடுறேன், திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத, கைல்வெளிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை பேசிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு தாங்க முடியாம நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்சையா மேடையா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களே. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும். என்ன தெரியும்னு காங்கிரஸ்காரனுக்கு தெரியும். காங்கிரஸுக்கு மட்டுமா தெரியும்? இது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அப்புறம் இந்த தன்மானம் யார்கிட்ட கத்துக்கலாம்? சீமான், செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். சீமான், எழுதி வச்சுக்கோ, செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்புறம் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ்காரனுக்கு தெரியும். பெண்கள் விஷயத்துல ரொம்ப கட்டுக்கோப்பான, ரொம்ப நாகரிகமான, நேர்மையான, ஒழுக்கமான கட்சி யாருன்னா என் கிராண்டு மாமாவும் இந்த சின்ன மாமா, அதாவது மாமா வேலை பாப்பாப்ல. மாமாவா? உன் தாய் மாமன்டா. அதான் நானும் சொன்னேன். நீ வேற என்ன மாமாவை நினைச்ச? வேற என்ன நினைச்சியா? டேய், நித்யானந்தாவோட ஆசிரமத்துல வெள்ளக்கார ஃபிகரா இருக்குன்னு சொன்னீங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? என்ன சொன்ன? என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. வெள்ளக்கார ஃபிகர் இதெல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேல பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு. எதுக்கு துப்புன நீயே சொல்லு.
ஒருவேளை புவனாவோட சாட் பார்த்திருப்பாளோ இல்ல சோஃபி இது பார்த்திருந்தா துப்பி இருக்க மாட்டா தொடப்ப கட்டியிலே அடிச்சிருப்பா. 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது. கேர்ள்ஸ் ஃபாலோயிங் அதிகமாயிடுச்சான். ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சியை பார்த்து. ஒரு சிடுமூஞ்சி நினைச்சா இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு. இவருக்கு ரொமான்ஸா வருது. ஐயோ ரொமான்டிக் மேன் போல இருக்கு ரொமான்ஸ். ஐயோ வா பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க. அவங்கள நீங்க என்ன கொச்சையா பேசுறீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா? ஏய் உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. காளியம்மால நீங்க பிசுறு மக்கள் மறந்துடுவாங்களா? ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. என்னக்கா பிசுறுன்றாரு? நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுரு? கேட்டுக்கா, பிசுறுன்னு வாரான் உசுறுன்னு வாரான். அக்கா வேணும்னா உசுறு, வேணானா பிசுற. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. உங்களை சொல்லி தப்பில்ல மிஸ்டர் சீமான். நீங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க, நீங்க என்னமோ ரொம்ப உத்தம மாதிரி. அவங்களதான் சொல்லணும். நீங்க மாமா வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டாரு. I object your honor. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் நினைக்க கூட கூடாது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய். உயிரோட இருக்க மாட்டீங்க. எங்கடா போடுறான் போட்டியா? அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? மத்திய அமைச்சரவையில் தமிழர்களுக்கு இடமில்லை, ஆனால் தமிழர் அல்லாத எல் முருகனுக்கு மீண்டும் ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாரதிய ஜனதா பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல் முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? கிள்ளிவாக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் சென்னை ஐனாவரம் தாகூர் நகர் பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடம் தெலுங்கில் பேசி கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். நாம் தமிழர் கட்சிக்கு ఈ రైతులు చిన్నం అంటే కరుంబు వ్యవసాయ చిన్నలో మీరు ఓటేయండి, మీకు మంచిది జరుగుతుంది, మీకు కొత్తది జరుగుతుంది నేను వాకు ఇస్తున్నా. దానివల్ల మర్చిపోక சிவன் LIC என்ற புதிய படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன உனக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நான் யாருன்னு முதல்ல நினைச்சிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டேன். நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. நான் யாருன்னு தெரியுமா? கேடுகட்ட ரவுடி போய் சிரிக்க பேச நினைக்க ரொம்ப சீரியஸான ஆள். நான் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு கூட்டம் இருக்கியா? நடமாட முடியாது ஒவ்வொருத்தனை நான் நினைச்சா. இதெல்லாம் யாருன்னு முதல்ல தெரியுமா? 1 லட்சம் துப்பாக்கி கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்துடுவோம். எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஊரையே சிரிக்க வைக்கணும்னு நினைச்சுதான் இந்த கதை இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற பாதி பேர் நெகத்துல ஜோக்கர் தான். அதை காட்டணும்னு நினைச்சேன். எங்க சார் அவரை கண்டுபிடிச்சீங்க? பார்த்த உடனே சரி போற மாதிரி ஒரு மூஞ்சி தேவைப்பட்டுச்சு. நான் பார்த்த 1000 முகத்துல அந்த முகம் தான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.